இன்னைக்கு ஆக்டர் துருவ் விக்ரமுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துருவ் விக்ரம் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பைசன். பைசன் படத்திலிருந்து ஆக்டர் துருவ் விக்ரமுக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பைசன் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. பைசன் படம் கபடி ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் 2025 தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து தேர்ட் சிங்கிள் சாங் சீனிக்கல் அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஓஜி. ஓஜி படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. இப்போ ஓஜி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் செம்ம மாசாக சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓஜி படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணல. இந்த படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஓஜி படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை திங்க் ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓஜி படம் செப்டம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் எஸ்கே சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் மதராசி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ருக்மணி வசந்த் நடிச்சிருந்தாங்க. இப்போ மதராசி படத்துடைய அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மதராசி படம் அக்டோபர் 3 அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லவ் ரிங் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லாயிருக்கு. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் நிவின் பாலி ஒரு புது அனிமேஷன் மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இந்த அனிமேஷன் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ப்ளூ இஸ் அப்படின்னா டைட்டில் வச்சிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனிமேஷன் மூவியாக கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் ரியோ ராஜு ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்துடைய அஃபிஷியல் தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ஏஜிஎஸ் சினிமேக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அக்டோபர் 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி, டைரக்டர் கௌதம் மேனன் இவங்க 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிச்சிருக்க படம் தான் கார்மேனி செல்வம். இப்போ கார்மேனி செல்வம் படத்துடைய அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சராசரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் லைஃப்பில் நடக்கிற சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டீசர் நல்லா இருக்கு. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இந்த படம் 2025 இந்த வருஷம் அக்டோபர் 17 தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி 71வது நேஷனல் அவார்டு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷனில் 3 கேட்டகரியில் ஆக்டர் ஹரிஷ் கல்யாண், எம்எஸ் பாஸ்கர் நடிப்பில் ரிலீஸ் ஆன பார்க்கிங் படத்துக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் தமிழ் ஃபிலிம், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு 3 கேட்டகரியில் அவார்டு கொடுத்துருக்காங்க. டைரக்டர் அட்லி டைரக்ஷனில் நம்ம ஷாருக் கான் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆன ஜவான் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டை நம்ம ஷாருக் கான் முறையாக இப்போ வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் மோகன்லால் அவர்களும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. இசைஞானி இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்க 2 பேரையும் தொடர்ந்து இப்போ நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த 71st நேஷனல் அவார்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.